அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மிக முக்கியமான ஒரு ஆடி அமாவாசை. நிலை வாசல்ல இந்த ஒரு பொருளை வையுங்க, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான நாள். முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் ஆடி அமாவாசை. எல்லாருமே இப்போ நீங்க தர்ப்பணம் கொடுத்திருப்பீங்க. இப்போ மதியம் நம்ம படையலிட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டின் நிலை வாசலில் வைங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில் பித்திரு உலகத்தில் இருந்து அவர்களினுடைய சந்ததிகளை பார்ப்பதற்கு நம் முன்னோர்கள் வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது வெறும் வயிற்றோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நாம் இந்த ஒரு பொருளை நிலைவாசல்ல வைக்க சொல்கிறோம். நீங்கள் இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படின்னா பெண்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். ஆடி அமாவாசை அப்படிங்கிறப்ப நம்ம வாசலில் கோலமெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் தீபம் நீங்கள் ஏற்றக்கூடாது. முன்னோர்களினுடைய படத்தை நீங்கள் கிழக்கு பக்கமாக வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை எல்லாம் சமைத்து நீங்கள் படையலிட்டு முன்னோர் வழிபாடு தாராளமாக செய்யலாம். அப்போ நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வழக்கமெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க முன்னோர்களுக்குரிய நாள். இந்த நாளில் நம்ம முன்னோர்களை மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் படையலிட்டு எல்லா வழிபாட்டையும் முடிச்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் கடவுளை நம்ம வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைங்க. பொதுவாக நிலைவாசல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு சொம்புல நல்ல சுத்தமான நீரை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு வகைகள் எந்த இனிப்பாக இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை, லட்டு, ஜிலேபி அப்படின்னு உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஒரு தட்டில் நீங்கள் வச்சிருங்க. அடுத்தது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம். இது காலை மாலை இருவேளையும் தான் ஏற்றணும். ஆனால் இந்த தண்ணீர் அந்த உணவு நீங்கள் காலையிலேயே வச்சிடணும். மாலையும் நாங்கள் அந்த பதிவை ரொம்ப லேட்டாக அது அம்மா பார்க்குறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் கூட வைங்க, ஒன்றும் தவறே கிடையாது. இந்த தீபம் காலையில் ஒன்று ஏற்றுங்க, இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றிக்கோங்க. இது இந்த தீபம் இந்த 2 வேளைகளில் ஏதாவது இந்த 2 வேளையில் மட்டும்தான் ஏற்றணும். இப்போ நான் மத்தியானம் பார்க்குறேன், மதியம் நான் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரும் இனிப்பும் நான் வைக்கிறேன் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. ஆனால் தீபம் ஏற்ற வேண்டாம், மாலை நேரத்தில் தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டின் நிலை வாசலில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க, ஏற்றலை, முன்னோர்களுக்காக நீங்கள் படையல் போடும்போதே தீபம் ஏற்றிடுவீங்க. அதனால் தீபம் கூட நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் நிலை வாசலில் ஒரு சொம்பு தண்ணீர் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை வச்சிருங்க. ஏன்னா நம்மளை பார்ப்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் இருந்து நம்மளை கடவுள்கிட்ட கேட்டுட்டு அவங்க பித்ரு உலகத்துல இருந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க. அப்படி வர்றவங்க இந்த தண்ணீரையும் அந்த இனிப்பையும் அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால உங்களினுடைய வீட்டின் நிலை வாசல்ல இதை செய்யுங்க. கேட்டில் வைக்கலாமா அப்படின்னாலாம் நிறைய பேர் போன தடவையே கமெண்ட்ஸில் கேட்டீங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டு நிலை வாசலில் ஏதாவது ஒரு ஓரமாக நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு வகையில் ஏதாவது வச்சிருங்க. மாலை நேரத்தில் முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தெற்கு திசை பார்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றி வச்சுட்டு முன்னோர்கள் வழிபாட்டையெல்லாம் இன்னும் முடிச்சிருங்க. காலையில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுங்க. மதியம் படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கும்போது நான் ஏற்கனவே அதுக்கு மேலே எள்ளு போட்டு அந்த உணவை காகத்திற்கு வைக்கும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும். பசுமாட்டிற்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப நல்லது. அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அகத்திக்கீரை கொடுப்பதற்குன்னு சில சாஸ்திரங்கள் இருக்குது. ஆனா எல்லாருமே இந்த வாழைப்பழம் இருக்குது பாத்தீங்களா, அது பச்சரிசி, வெல்லம், இது 3மே மிக்ஸ் பண்ணி நீங்க பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பல மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை நாள்ல
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கும். நாம் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்யும்போது நம்ம முன்னோர்கள் அந்த ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து உணவு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த அமாவாசையில் முடிந்த வரைக்கும் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப வசதியே இல்லைம்மா எங்களுக்கு அப்படின்னாலும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இவங்க யாரை நம்ம இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் அவங்க வந்து நம்மக்கிட்ட உணவு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அன்னதானம் செய்வதை வந்து அமாவாசை அன்று வந்து வச்சாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ போய் கடற்கரை ஓரத்தில் தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாம் வந்து பிராமணருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐயர்களுக்கு நம்ம வந்து தட்சணை கொடுக்கணும். அப்படி அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 1/2 கிலோ பச்சரிசி, ஒரு 1/2 கிலோ வெல்லம், சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்களை வச்சு அதற்கு மேலே தட்சணை வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்களின் மனம் உகர்ந்து அவங்க ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து இந்த பித்ரு தோஷம், பித்ரு கடன்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜாதகத்திலே பார்த்த உடனே சொல்லிடுவாங்க முன்னோர்கள் சாபம் இருக்குது, உங்களுக்கு முன்னோர்கள் வந்து கோபமாக இருக்காங்க உங்கள் மேலே அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதனால முன்னோர் சாபம், முன்னோர் கோபம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு வழிபாடு செஞ்சு நீங்க வந்து இந்த நிலைவாசல்ல பொருட்களை எல்லாம் வச்சிங்க அப்படின்னா முன்னோர்களின் சாபம் நீங்கும், முன்னோர்களின் கோபம் வந்து நீங்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாம என்னதான் யாகங்கள், வேள்விகள், பல பல சக்தி வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தாலுமே கூட நம்மளுடைய முன்னோர்களை முறையாக அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம செய்யல அப்படின்னாலே இது எதுவுமே நம்மளுக்கு பலனளிக்காம போகக்கூடும். அதனாலதான் முன்னோர்களினுடைய அந்த கடமையை நாம கட்டாயம் வந்து எல்லாருமே செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஒரு சிலர் குலதெய்வம் கோவிலெல்லாம் இன்றைய நாள்ல இந்த ஆடி அமாவாசையில சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அப்படி உங்க கோயில்ல செய்யறாங்க அப்படின்னா அதுல கலந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்திற்கு தீபங்கள் ஏத்தி நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களினுடைய அருளும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் பரம்பரையாக வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்த தெய்வம் தான் குலதெய்வம். அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அவர்கள் வழிபட்ட அந்த இடத்தில் நாமும் சென்று அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை அன்று இந்த விஷயங்களை எல்லாம் செய்யுங்கள். நிச்சயம் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.